இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். எத்தனையோ பேருடைய தேவைகள், ஊழியக்காரர்கள் ஊழியங்களுடைய தேவைகள், ஏழைகளுடைய தேவைகள், திக்கற்றோர் பெற்றோர் இல்லாமல் இருக்கிற அந்த விதமான பிள்ளைகளுடைய தேவைகள், இதெல்லாம் தேவைகள் சந்திக்கப்பட்டு நல்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ஜனங்கள் அதை தேவன் சார்பாக அவங்க பொறுப்படுத்து அதை செய்யும்படியாக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், என் பாவத்தை மன்னித்து விட்டார், நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன், அடுத்து பரலோகம் போக போகிறேன், நல்ல காரியம். அது ஒன்லி அஸ்திபாரம் தான். அதுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் இருக்கிறேன்னா தேவன் கிருபையாக என்னை வச்சிருக்கா, ஏன் வச்சிருக்காரு, அந்த திட்டம் என்ன, அந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து அவரோடு இணைந்து செயல்படுகிறார். அவருடைய இதய துடிப்பை அறிந்து செயல்படுகிற ஒரு ஜனத்தை தேவன் இன்றைக்கு தேடுகிறார். நம்ம எப்படி கொடுப்போமா நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு?